பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஓமையர், ஊனர் முதலிய அநேக திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இயேசுவினிடத்தில் வருகின்ற யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பியதில்லை. இயேசுவினிடத்தில் அவர் பாதத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள் ஒன்றும் விரயமாய் வெளியே செல்வதில்லை. இந்த நாளில் உங்க வாழ்க்கை தேவனுக்குள்ள விதையை போல அது கனி கொடுக்க வேண்டுமென்றால் தேவனுடைய பாதத்துல சரண்டர் பண்ண, அர்ப்பணிக்க தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்துல இங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊனர், ஊமையர் முதலிய அநேகர், இங்க மல்டிபிள் கேட்டகரி வித் டிசபிலிட்டி, பல வகைப்பட்ட ஊனங்கள், அவர்களுக்கு வேற தீர்வே கிடையாதுங்க. அந்த நாட்கள்ல அவர்களுக்கு நோ மோர் மெடிகேஷன், நோ மோர் ஹோப், நோ மோர் அவங்களுக்கு ஹோப் எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில எல்லாமே இழந்த நிலையில தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு தாங்க தேவனின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்குது. 100% பரலோகத்துல ஆண்டவர் நமக்கு கிரியை செய்ய வேண்டும் என்றால் 100% கொஞ்சம் அங்க ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணலாம். நம்முடைய பிரயாசங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அது தேவனிடத்தில் மட்டும்தான் அதை வாய்க்க செய்ய வேண்டும் என்று நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, இந்த சப்பானி, குருடர், ஊமையர், ஊனர் இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க சும்மா எல்லாம் போக முடியாது. ஒருத்தவங்க கால் நடக்க முடியாதவன் அவன் எப்படிங்க ஏசாமிட்ட போக முடியும்? ஒண்ணு அவங்க நட்பு வட்டாரமோ, உறவினர்களோ, குடும்பத்தினரோ யாரோ ஒருத்தவங்க சுமந்து ஏசாமிட்ட போனா நல்லாயிடும்னு சொல்லி அதற்கான விலைக்கரையத்தை அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அதான் விலைக்கரையம். அங்க போய் பணம் எல்லாம் கொண்டு போகல. ஆண்டவர் எந்த டிமாண்டும் வைக்கல. அங்க போய் ஒரு பாதத்துல போட்டா போதும். இன்னைக்கும் பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் எதையாவது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் முதலாவது தேவனிடத்தில் போய் அவர்கிட்ட முழுமையாய் ஒப்பு கொடுக்க பரலோகம் எதிர்பார்க்கிறது. திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து, இங்க சொல்லப்படுகிறது the numerous people, there is no counting. இங்க எண்ணிக்கைலாம் இல்லை, ஆனா எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு கணக்கும் சொல்ல முடியல. அவ்வளோ கூட்டம். நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஜே 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 ஜேன்னு வந்தாங்கப்பா, அவ்வளோ கூட்டம். அந்த மாதிரி ஏசாமி இருந்த நாட்கள்ல அவ்வளோ கூட்டமா அவர்களை அவர் பாதத்துல வைத்தார்கள். ஏசாமி இருக்கிற இடத்துல கொண்டு அவர் பாதத்துல அத்தனை பேரும் கொண்டு போய் அவர்கள் கிடத்தப்பட்டார்கள். வேதம் சொல்லியிருக்கிறது, அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். நம்ம விசுவாசத்தோடு நம்ம செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் தேவன் பலன் கொடுக்கிறாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இயலாமை, இல்லாமை, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆமைன்னு சொல்லுவோம் பாருங்க. இன்றைக்கு இயலாமை, கல்லாமை, இன்றைக்கு பார்க்கும்போது எதெல்லாம் நம்முடைய டிசபிலிட்டி, இன்எபிலிட்டி, நம்முடைய கெப்பாசிட்டி டவுனா இருக்குதோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுப்போம். மனுஷனை பார்க்க வேணாம். ஆண்டவரே, சமூகத்துக்கு நான் வந்துட்டேன், என்னை நீங்க நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து முழுமையா ஒரு கடத்துல நம்முடைய இயலாமை அவர் கையில ஒப்பு கொடுத்து அதை ஒத்துக்கிட்டு நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு கொடுத்து பாருங்களேன். இன்றைக்கு அதே தேவன் சொஸ்தப்படுத்தி, பலப்படுத்தி, சுகம் தந்து, நிமிரச் செய்ய அவர் போதுமானவர். உங்க வாழ்க்கையில செய்வார். நம்ம விசுவாசிக்கும் போது இந்த வசனம் எனக்கும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஸோ யாரெல்லாம் முடியாம இருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சிட்டு சர்ச்சுக்கு கொண்டு போங்க, ஆராதனை கொண்டு போங்க, சுகமளிக்கும் ஜெபத்துக்கு கொண்டு போங்க, இரவு ஜெபத்துக்கு கொண்டு போங்க, அதிகாலை ஜெபத்துக்கு கொண்டு போங்க. நீங்க எடுக்கிற அந்த சின்ன முயற்சி யாருக்கு தெரியும்? அந்த ஆத்துமா இயேசு மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும். எப்படி தெரியுமா? அவர் கொடுக்கின்ற அந்த தெய்வீக சுகத்தை அவர்கள் பெறும்போது நம்ம எல்லாரும் அந்த தெய்வீக அந்த சுகத்தை நாம் தரித்து கொண்டு
அநேகருக்கு அந்த தெய்வீக சுகத்தை நாம் கொண்டு செல்வோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நாங்க சரண்டர் பண்ணணுமோ, ஒப்பு கொடுக்கணுமோ, அதை முழுமையாய் ஒப்பு கொடுத்து எங்கள் அண்டை அயலகத்தார் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே, பலவீனங்கள், ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகள், பல கேட்டகரி ஆண்டவரே, நாங்க அவங்களெல்லாம் உங்க பாதத்துல கொண்டு வந்து வைத்து ஆண்டவரே ஜெபிக்க அவங்களுக்கு நீங்க சுகம் தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு கருவியாய் ஆண்டவரே எங்கள் எல்லைகளில் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.